செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி எமது செய்தியாளர்கள் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி சேலம் மாவட்டத்தில் சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் உடையது அரண் என்கிறார் உலக பொதுமறை தந்த வள்ளுவர். வனத்தின் பரப்பு அதிகமாகும் போது சரியான நேரத்தில் பருவமழை கிடைப்பது தொடங்கி எண்ணற்ற நற்பயன்கள் உருவாகும். தமிழகத்தின் மிகப்பெரிய மாவட்டங்களில் ஒன்றான சேலத்தில் வனப்பரப்பு 28% உள்ளது. இதனை 33% உயர்த்திடும் நோக்கில் மரக்கன்றுகளை தயாரித்து விவசாயிகளுக்கு வனத்துறை வழங்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நடப்பாண்டு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் வனத்தையொட்டிய காப்புக்காடுகள், தனியார் நிலங்கள், அரசு நிலங்களில் மரக்கன்றுகள் நடவு செய்ய மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை ஆண்டுக்கு 6385 ஏக்கரில் மரக்கன்றுகள் நடவு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 10 ஆண்டுகளில் சேலம் மாவட்டத்தில் 1 கோடி மரக்கன்றுகளுக்கு மேல் நடவு செய்ய வனத்துறை திட்டமிட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக அத்தி, புங்கன், அரசு, மலைவேம்பு, தேக்கு, மகாகனி, நாவல் உள்ளிட்ட லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை வனத்துறையினர் தயார் செய்து வருகின்றனர். இவ்வாறு தயார் செய்யப்படும் மரக்கன்றுகள் விவசாயிகள், இளைஞர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த ஓராண்டில் மட்டும் சேலத்தில் சுற்றுச்சூழல் மன்றம் வாயிலாக 50,000க்கும் மேற்பட்ட விதைப்பந்துகளை மாணவர்கள் உருவாக்கியுள்ளனர். இதுபோன்ற சுய பொறுப்புணர்வே சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் என்கிறார் பேராசிரியர் பிருந்தாதேவி. ஒரு பறவை தன்னோட வாழ்நாளில் 10,000 மரங்களை உருவாக்குதுங்கிறப்ப நம்ம மனிதர்களாக முடியாதா அப்படிங்கிற ஒரு சிறு முயற்சி தான் எங்கள் என்வாரன்மெண்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் மூலமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இது எப்பவுமே எங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும். நாங்கள் சொல்கிற ஒரே விஷயம் இந்த வேர்ல்டு என்வாரன்மெண்ட் டேயில் மெசேஜ் என்னன்னாக்க செல்ஃப் டிசிப்ளின், அது ரொம்ப முக்கியம். எங்கே நீங்கள் போனாலும் பொது இடங்களுக்கு அந்த இடத்த நம்ம தூய்மையாக வச்சுக்கிறோமான்றது ரொம்ப முக்கியம். குப்பையை குப்பை தொட்டியில் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்ஸை ரெடியூஸ் பண்ணுங்க. அப்படி பண்ணாலே நம்ம நிறைய விஷயங்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியும். தனிப்பட்ட ஆர்வம் காரணமாக கடந்த ஓராண்டில் பபித் என்ற மாணவர் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் மரக்கன்றுகளை அவரே வளர்த்து வருகிறார். கடும் வெப்பத்தை குறைக்க அனைவரும் மரக்கன்றுகளை நட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார் மாணவர் பபித். நாம் இது எல்லாருமே ஃபாலோ பண்ணும்போது நம்ம இப்போ இருக்க டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகுது, நமக்கு ஹீட் இஷ்யூலாம். இதனால நமக்கு காம்ப்ளிகேஷன் அதிகமாகுது. ஸோ இதில் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக நாம் ஏசி அதுன்னு வாங்குறதுக்கு பதிலாக ஆளுக்கு ஒரு 2 மரம் மட்டும் வச்சு அதை 2 மரத்தையும் நல்லா க்ரோ பண்ணாவே போதுமானது. கிளைமேட் சேஞ்சஸ் அப்புறம் இர்ரெகுலர் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி எமது அரியலூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. மனித இனத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுக்க அனைத்து நாடுகளும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தற்போதுள்ள சூழலில் பெருகி வரும் வாகனங்களின் பயன்பாடு, தொழிற்சாலைகள் பெருக்கம், நீர்நிலைகளில் ஏற்படும் மாசுபாடு ஆகியவை சுற்றுச்சூழலை பாதிக்கும் முக்கிய காரணியாக கருதப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் பேட்டரி மூலம் இயக்கப்படும் வாகனங்கள், சூரிய ஒளி மின்சாரத்தை பயன்படுத்த என பல்வேறு மானிய திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. சுற்றுச்சூழல் மாசுபாட்டால் பருவநிலையில் மாற்றம் ஏற்பட்டு மனிதன் உள்ளிட்ட உயிரினங்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதையும் நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். இந்நிலையில் இயற்கையோடு மனிதன் உள்ளிட்ட உயிரினங்கள் வாழ்ந்தால் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை பெருமளவில் குறைக்கலாம் என்ற எண்ணத்தில் அரசு மற்றும் தன்னார்வலர்கள் மூலம் மரக்கன்றுகள் நடும் திட்டமும் தற்போது மத்திய மாநில அரசுகள் மூலம் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்டத்தில் உள்ள சோலைவனம் என்ற தன்னார்வல அமைப்பு மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து வாரணாசி ஊராட்சிக்குட்பட்ட அரசு புறம்போக்கு இடமான 59 ஏக்கர் பரப்பளவில் அறிவுசார் சூழலியல் பூங்கா அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. இதில் பல்வேறு வகையான நாட்டு மரங்கள், பல மரங்கள் நடப்பட்டு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்கள் மூலம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் பல்வேறு நாட்டு மரக்கன்றுகளும் உற்பத்தி செய்யும் பணியிலும் இந்த பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் மரக்கன்றுகள் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஊராட்சிகளுக்கு அனுப்பப்பட்டு ஊராட்சிகள் பசுமை ஊராட்சிகளாக மாற்றுவதற்கான நடைமுறையும் எடுக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து சோலைவனம் அமைப்பை சேர்ந்த இளவரசன், ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். இது விழா மட்டுமல்ல, நம் எதிர்கால சந்ததியினரின் உறுதிமொழி. ஒவ்வொரு மரங்கள் வெட்டப்படும் போதும் பல்லாயிரக்கணக்கான உயிர்களின் வாழ்விடம் அளிக்கப்படுகிறது. ஒரு நீர்நிலை மாசுபடும் போது ஒரு தலைமுறையின் நீர் ஆதாரம் அளிக்கப்படுகிறது. நாம் பயன்படுத்தும் அளவுக்கு அதிகமான நெகிழி பைகளால் நம் நீர்நிலைகள் மட்டுமல்ல, நம் மண்ணும் மாசாகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அரசாங்கத்தின் கடமை அல்ல, ஒவ்வொரு தனி மனிதனின் கடமையும் கூட.
அதனால் நாம் இந்த சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நாம் ஒவ்வொருவரும் மரங்கள் நடவு செய்து பாதுகாப்போம், நீர்நிலைகளை மேம்படுத்துவோம், நெகிழி பயன்பாட்டை குறைப்போம். நம்ம இயற்கையிட்ட எடுக்கிறத குறைவாக எடுத்துக்கிட்டு இயற்கைக்கு அதிகமாக செஞ்சோம்னா இந்த சுற்றுச்சூழல் மாசு இல்லாமல் பராமரிக்க முடியும். சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி திருவள்ளூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பசுமை திட்டங்கள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. உலக சுற்றுச்சூழல் தினம் எதிர்கால தலைமுறையினருக்கு வளமான இயற்கை சூழலை உருவாக்கும் நோக்கத்தில் நீர்நிலைகள் பாதுகாப்பு மற்றும் புவி வெப்பமயமாதல் உள்ளிட்ட காரணிகளை தடுக்கும் விதத்தில் காலநிலை நடவடிக்கை மற்றும் இயற்கையால் ஈர்க்கப்பட்டது காலநிலைக்கு நமது எதிர்காலத்திற்காக என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு 2026ஆம் ஆண்டு அனுசரிக்கப்படுகிறது. பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு முன்னெடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட கோவிந்தன் தாங்கல் ஏரியில் சுமார் 200 பனைக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக சுற்றுச்சூழல் தினம் குறித்து தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கூறுகையில், அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் ரீகன். ஆவடி பல்லுயிர் பாதுகாப்பு நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநராக இருக்கேன். இந்த என்விரான்மெண்டலை பாதுகாக்கக்கூடிய ஒரு நாளாக உலகில் இருக்கிற எல்லா நிகழ்வுகளும் நிறைய பகுதிகளில் இதை சிறப்பாக கொண்டாடி வராங்க. இந்த சூழலை எப்படி பாதுகாக்க வேண்டும், இளைஞர்களை அதில் எப்படி இணைக்க வேண்டும், பள்ளி கல்லூரி மாணவர்களை எப்படி இணைக்க வேண்டும், குறிப்பாக நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை எப்படி RRR என்று சொல்லக்கூடிய ரீசைக்கிள், ரெடியூஸ் அண்ட் ரீயூஸ் என்ற 3 நிலைகளை பற்றி நாம் இன்றைக்கு வருகின்ற தலைமுறைக்கு அதிக அளவில் நாம் எடுத்துரைக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் இருக்கும். காரணம் என்னவென்றால், நாம் உணவாக பயன்படுத்தக்கூடிய சின்ன சாக்லேட் கவர் கூட சரியான முறையில் நமக்கு அப்புறப்படுத்த முடியாத சூழ்நிலை தான் இன்றைக்கி மாணவர் மத்தியில் இருக்குது. தூக்கி கீழே போட்டுடுறோம். அதிலிருந்து நாம் பல பிளாஸ்டிக் என்ற இந்த நம்ம சூழ்ந்து இருக்கிற இந்த சுழற்சி முறையில் நம்ம தோற்று கொண்டே இருக்கிறோம். வருகின்ற தலைமுறைக்கு இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு மைக்ரோகிரான் ப்ராக்டிஸும் பிளாஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மண் வளத்தை பாதிப்படைகிறது, நீர் வளத்தை பாதிப்படைய செய்கிறது. அதனால் சுற்றுச்சூழல் உள்ள பல்லுயிர் சூழல், மனிதன் மட்டும் வாழ்வதற்கு இந்த பூமி அல்ல, பல்லுயிர் சூழல்கள் உள்ள அனைத்து உயிரினங்களும் நாம் பாதுகாக்க வேண்டிய கட்டாய கடமையில் உள்ளோம். காலங்கள் இன்றைக்கு எல்னினோ நானினோன்னு சொல்லக்கூடிய வெப்ப அலைகள் டிசாஸ்டராக சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு நாம் பொதுமக்கள் எந்த வகையில் அரசுக்கும் சரி தன்னார்வ தொண்டர்களும் நாம் எப்படி உதவி செய்ய போகிறோம் என்பதை கருத்தில் கொண்டு வளரும் பிள்ளைகளையும் நம் சுற்றுப்புறத்தையும் நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே இந்த ஜூன் 5 ஒரு முக்கியமான குறிக்கோள். ஒவ்வொரு ஆண்டும் இதை இந்த நாள் மட்டும் இல்லாமல் 365 நாட்களும் நாம் பின்பற்ற வேண்டும். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் அன்னையின் பெயரில் ஒரு மரம் வளர்ப்போம் என்ற இயக்கத்தின் கீழ் புதுதில்லியில் உள்ள குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் மரக்கன்றை நட்டு வைத்தார். ஏர்ட்ரங்க் நிறுவனம் இந்தியாவில் சுமார் 3 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யவும் 5 ஜிகாவாட் திறன் கொண்ட தரவு மையத்தை உருவாக்கவும் திட்டங்களை அறிவித்துள்ளது. நாட்டின் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு பயணத்தில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டென்மார்க்கின் அரசியலமைப்பு தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு லார்ஸ் லோகே மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இருதரப்பு நல்லுறவு மற்றும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த உறுதியுடன் உள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சூரத்தில் இன்று திறந்து வைக்க உள்ள ESI மருத்துவமனை 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு சிறந்த சுகாதார சேவையை உறுதி செய்யும் என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரியில் ராணுவ நடவடிக்கையின்போது 18 வீரர்கள் உயிரிழந்ததாகவும் அங்கு தொடர்ந்து குண்டுவீச்சும் துப்பாக்கிச்சூடும் நடைபெற்று வருவதாகவும் பல்வேறு சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் செய்தி முற்றிலும் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. அந்த காணொலி பதிவு ஜம்மு காஷ்மீரின் ரஜோரிக்கு தொடர்பில்லாதது என்றும் ஐரோப்பாவின் மால்டாவில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் நடந்த வெடி விபத்துக்கான காணொலி அது என்றும் மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.